ஓம் திருவாக்கும் செய்கிறமும் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம ஆலய தீபம் சேனல் வாயிலாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் பொருளாதார வகையில் எப்படி ஜெயிக்கணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னும் போது எந்த மாதிரியான கோயில், எந்த மாதிரியான பரிகாரங்கள், எந்த மாதிரியான தொழில் அமைப்புகளை தேர்ந்தெடுத்து செய்யும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவோம், எந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் செய்யக்கூடாது செய்யணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ இதை ஒவ்வொரு விஷயமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்றத நம்ம சேனலில் அதே போல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது சார், உங்கள் வீடியோ பார்த்தேன் சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார், அதாவது பர்டிகுலராக உங்களுடைய ஜாதகத்தை பதிவிட்டு கேட்குறத விட ஒரு கேள்வி பொதுவான கேள்வி, சார் இந்த இடத்துல இந்த மரத்தை வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கேள்விகள் எல்லாருக்குமே பயன்படும் வகையில் இருக்கிற மாதிரியான கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதற்கான ஒரு செஷன் இருக்குது. நம்ம அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே படித்து உங்களுக்கு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு 3 தொழிலை பற்றி பார்க்கலாம். 1 ஆசிரியர் பணின்னு எடுத்துக்கலாம், 2வது வங்கி பணி எடுத்துக்கலாம், 3வது காமனாக ஒரு அரசு வேலை அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ இந்த விஷயம் ஒருத்தருக்கு வேணும். எல்லாருமே இன்றைக்கி போட்டி போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஒன்று நார்மலாக அரசு வேலை, அது நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்க, இல்லை ஐபிஎஸ் ஆகுங்க, இல்லை ஒரு இதுக்கு சின்ன ஒரு வேலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குரூப் 4 கேட்டகரியில் கூட இருங்க. அடுத்து ஆசிரியர் பணி, சேஃபான, எல்லோரும் நினைக்கிறது சேஃபான பணி. 10 மணிக்கு போனோமா வீட்டுக்கு, வேலைக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசிரியர் பணி. வங்கி பணி, பேங்க் ஜாபு அப்படின்றது, இந்த மாதிரியான ஒரு 3 வேலையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இது இருந்தால் தாராளமாக இப்போ ஒரு வாத்தியார், கவர்மெண்ட் வாத்தியாரா, சேஃப்டிப்பா பொண்ணு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லையா, என் பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த ஆசிரியர் பணி வேணுறதுக்கோ நிறைய 4 வருஷம் 3 வருஷம் கூட கஷ்டப்பட்டு படித்து வேலையை வாங்குறாங்க. அப்போ இது வரமா சாபமா? அரசு வேலை வரமா சாபமா? ஆசிரியர் பணி வரமா சாபமா? வங்கி பணி வரமா சாபமா? அப்படி பார்க்கும்போது வங்கி பணி எடுத்துக்குவோமே. எப்படியும் ஒவ்வொருத்தருக்குமே அதாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்கில் இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க பேங்க்கில் இருப்பாங்க, இல்லை பேங்க் ஸ்டாஃப்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகியிருப்பாங்க புதுசாக அறிமுகமாகி. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா பேங்க்கில் செய்கிறது பார்த்திங்கன்னா லோன் கொடுப்பாங்க, ஜுவல் லோன் கொடுக்கறது, அந்த பணத்தை அதாவது பணத்தை ஹேண்டிலிங். அப்படி பார்க்கும்போது பணம் என்றாலே இங்கே குரு அல்லது சுக்கிரன், லிக்விட் கேஷ்ன்னு பேர். அப்போ சுக்கிரன் என்றால் திருமணக்காரகன்னு பேர். அப்போ வங்கி பணியில் பேங்க்கில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், சீஃப் மேனேஜராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆஃபீஸராக இருக்கட்டும், ஒரு கிளர்க்கு, பேங்க்கில் கிளர்க்காக இருக்கட்டும், கேஷியராக இருக்கட்டும், கூட்டி பெருக்கிற ஆயமாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக நிற்கிற கன்மேன் ஆகட்டும். அப்போ பேங்க்கில் வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே திருமணம் சார்ந்த இஷ்யூ உண்டு. லவ் மேரேஜு, இன்டர்காஸ்ட் மேரேஜு, திருமணமாகி பிரிஞ்சு வாழ்கிறது, டிவோர்ஸு, 2 கல்யாணமே ஆகலை, பார்த்துட்டே இருக்கோம், திருமணமே ஆகலை. கேட்டால் ஸ்டேட் பேங்க் மேனேஜரு, திருமணம் ஆகலை, 36 வயசு வந்துருச்சு. ஏன்? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஆகட்டும், அங்கே கூட்டி போயிருக்காங்க, அத்தனை பேருக்குமே திருமணம் சார்ந்த பிரச்சனை உண்டு. திருமணம் ப்ராப்ளம், திருமணமே ஆகலை சார், திருமணம் லேட்டு, திருமணம் ஆயிடுச்சு சார், பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இல்லை சார், டைவர்ஸ் எல்லாம் கிடையாது, திருமணம் செஞ்சு ஒய்ஃப் பீகாரில் இருக்காங்க, இவன் இங்கே நார்த் இந்தியன் இங்கே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுருக்கான், பிரிஞ்சு வாழ்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் லீவில் தான் சார் போய்ட்டு, அதுவும் பிரிஞ்சு வாழ்கிறது தான். ஸோ அப்போது அது இல்லாமல் பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே லவ் ஃபெயிலியர், லவ் மேரேஜ் இல்லாமல் இல்லீகல் கான்டாக்ட் நிறைய பேர் பார்த்துருவோம். ஒரு பேங்க்கில் 6 பேர் வேலை செய்கிறாங்க, 7 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 5 பேருக்கு வேறு கான்டாக்ட் இருக்குது. ஒருத்தன் தான் அதில் நல்லவனாக இருக்கான். அந்த நல்லவனாகிறவனு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிடுச்சு, நிறைய பிரச்சனையில் இருக்கான். அப்படின்னும் போது இதெல்லாமே இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே திருமணம் பிரச்சனை. யார் ஜாதகத்தை வேணால் எடுத்து பார்த்துக்கலாம், யாருடைய லைஃப் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் அவங்க பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க. இப்போ ஒருத்தர் பேங்க்கில் வேலை செய்கிறான், ஒருத்தன் ஃபோன் பண்ணி, தம்பி ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்ட்டாக அனுப்பிடா. நான் 75 பைசா தானே இருக்குது அக்கௌண்ட்டில், நீ என்னடா பேங்க்கில் வேலை செய்கிற? ஸோ
அப்போ அவங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எல்லாமே பாருங்கள், அவங்க பணத்தை அங்கே கோடி கோடியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்ததில்லை. சேலரி வராதுக்கு முன்னாலே வந்து 15-20 நாளாவே அந்த பணத்துக்கான வேலைகள் இங்கே ரெடியாக இருக்கும். சேலரி கிரெடிட் ஆனதுமே அங்கங்கே அது இது செஞ்சுருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாஃப்ஸோட அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். 75 பைசா, 80 பைசா, 90 பைசா, ₹1 இருக்குது அக்கௌண்ட்டில். ஸோ இதெல்லாமே அவங்க அக்கௌண்ட்டில் நடக்கும். ஸோ அப்போ பொருளாதார வகையில் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களும் பேங்க் ஸ்டாஃப்ஸ் தான். ரெண்டாவது, திருமணம் சார்ந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதும் பேங்க் ஸ்டாஃப்ஸ் தான். அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஆசிரியர் பணி. என்னுடைய ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள் நிறைய வந்துட்டு நார்மலாக ஒரு கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏ வரைக்குமே வந்து என் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னும் போது யார் வந்தாலுமே உட்காந்துட்டு வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் என்னுடைய டீச்சர் ஸ்டாஃப்ஸ், என்னுடைய ஹெச்ஓடி செங்கோடன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெச்எம் ஸ்கூலில் என்னுடைய ஹெச்ஓடி ஆகட்டும், என்னுடைய டீச்சர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்தால் மட்டும்தான் எழுந்து நின்று அவங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் நான் உட்காருவேன். அப்போது ஆசிரியர் பணி வந்து அறப்பணின்றதும் ஆசிரியர் பணி வந்து மதிப்புக்குரிய ஒரு பணி. ஆனால் அவர்கள் வந்து சந்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா புத்திரதோஷம். என்னுடைய ஹெச்எம் எடுத்துக்கலாம், செங்கோடவன் சார். அவர் வராரு, வந்துட்டு பாலாஜி என் பையனுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆகும், பையனுக்கு 39 வயசு. அப்போ அவருடைய வருத்தம் வந்து பையனே நினச்சி வருத்தம், புத்திரதோஷம். அடுத்து இன்னொரு டீச்சர் வராங்க, சாந்தி டீச்சர்னு. 2 பொண்ணே ஆண் வாரிசுலன்றது ஒரு கஷ்டம். அதில் ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தா அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் பாப்பாரப்பட்டி. அவங்க வந்து இன்னொரு டீச்சர் சாந்தி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கூல் ஹெச்எம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு வந்து சொல் பேச்சு கேட்காம வேறு கம்யூனிட்டியில் லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. அது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. பையனுக்கு 17 வயசுலேயே ஆக்சிடெண்ட்டில் காலுக்கு துண்டாயிடுச்சு, தொட வரைக்கும் கால் இல்லை, கட்டை கால் வச்சுருக்காங்க. அது நினச்சி கஷ்டம். அப்போ ஆசிரியர் பணி வரமா சாபமா? இன்னொன்று, எங்கள் ஹெச்ஓடி காலேஜில் வந்து ஹெச்ஓடி ஒரே ஒரு பையன், மனநலம் பாதிக்கப்பட்ட பையன். இன்னொரு அசிஸ்டண்ட் ஹெச்ஓடி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையன், கூட வந்து அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணன் தம்பி இல்லைன்ட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம். இன்னொரு வாத்தியார் செந்தில்குமார் சார்னு ஒருத்தர், 2 பொண்ணு ஆண் வாரிசுலன்ட்டு அவருக்கு ஒரு கஷ்டம். இன்னொருத்தர் விஜய்னு ஒரு ஆசிரியர், 8 வருஷம் அது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஒரு கஷ்டம். அப்போது இன்னொரு ஆசிரியர், அவங்க கணவன் மனைவி 2 பேருமே எச்சமாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. அந்த அம்மா வந்து ஆஃபீஸில் உட்காந்து அழுவாங்க, அழாதீங்கம்மா, பெண்கள் அழக்கூடாதுமா, அழாதம்மா, என் பையன் அடிக்கிறான் சார், 45 வயசு சார், கல்யாணம் பண்ணிக்கல, ஒன்று குடிச்சிட்டு சுற்றுறான் சார், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றதை வந்து அப்படியே என் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணி விடுங்கன்னு சொல்லி அடிக்கிறான் சார், அந்த சொத்தை எழுதி கொடுன்னு அடிக்கிறான் சார், சொத்தை வச்சுக்க மாட்டான் சார், அவன் பேரில் எழுதி கொடுத்தா. அப்போது அனைத்து ஆசிரியர்களும், அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலே இல்லைங்க, டியூஷன் மட்டும் நான் எடுக்கிறேன் வீட்டில், அத்தனை பேருக்கும் புத்திரதோஷம் உண்டு. குழந்தை இல்லைனாலும் புத்திரதோஷம் தான், 2 பொண்ணு 3 பொண்ணு ஆண் வாரிசு இல்லைனாலும் புத்திரதோஷம் தான், ஒரே பையன் இருக்குனாலும் புத்திரதோஷம் தான், மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வர்றதும் புத்திரதோஷம் தான். நாளைக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணமே ஆகலை, 40 வயசு ஆயிடுச்சுனாலையும் புத்திரதோஷம் தான். குழந்தைங்களை நினச்சி கஷ்டப்படுறது இல்லை சார், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார், எனக்கு பையன் இருக்குது, பொண்ணு இருக்குது, பையனுக்கு வந்து கரெக்டான வயசில் திருமணம் ஆகிடுச்சு, எதுவும் குறையில்லைன்னா பையன் வெளிநாட்டில் இருக்கான் சார், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவான். அப்போ அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா கூட இல்லை, உடலாக பிரச்சனை யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி போய் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு கேட்குறத விட இவங்க கூட இருந்து கூட்டு வர்றது எப்படி இருக்கும். அப்போ அனைத்து ஆசிரியர்களுக்குமே வந்து புத்திரதோஷம் உண்டு. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அது டியூஷன் எடுத்தால் கூட டீச்சர்ஸ்க்கு எல்லாமே புத்திரதோஷம் உண்டு. அடுத்து மொத்தமாக காமனாக அரசு பணி அப்படின்னு எடுத்துக்குவோம். அரசு வேலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து அது கண்டக்டராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர், ஒரு வந்துட்டு ஒரு விஏஓ, இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து ஒரு அரசு பணியை எடுத்துக்கோங்க, அரசு ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது அரசாங்க ஊழியர் அப்படின்னு வந்தாலே, அரசு வேலை அப்படின்னு வந்தாலே அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எகைன் புத்திரதோஷம் வந்துடுது. ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடுது சார், அந்த பணம் வந்து ஒரு இடத்துல கொடுத்தோம், லாக் ஆகிட்டோம், அந்த மாதிரியான விஷயங்கள் வருது. பணத்தை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம், ஜாமீன் போட்டு நாங்கள் மாட்டிட்டோம், இல்லாட்டி நாங்கள் வந்து இன்றைக்கி கடங்காராக இருக்கோம், கடன் கட்டிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் பண விஷயத்துலேயும் புத்திரதோஷமாக ஏற்படுது ஆசிரியர் பணிகளுக்கு. ஆனால் காமனாக அரசு வேலைன்னு பார்த்தோம்னா 100% வந்து அந்த இடத்துல புத்திரதோஷத்தை கொடுத்து விடுது. அப்போது இந்த அரசு வேலைன்னு ஆசைப்படுறவங்க, நான் 5 வருஷமாக படிச்சுட்ருக்கேன் அரசு வேலைக்கு அப்படின்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு புத்திரதோஷத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. 2 பொண்ணே சார், பையன் இல்லையே சார், 3 பொண்ணே சார், 4வது பையன் பிறக்குமா? அப்போது இவங்க அரசு பணி அப்படின்னு வரும்போது அதில் உள்ள கர்மாவை இவங்க மறந்துடுறாங்க. அரசியல், மருத்துவத்தையும் எடுக்கலாம், இதில் குறிப்பாக அரசு வேலையும் எடுத்துக்கலாம், மெடிக்கலும் எடுத்துக்கலாம், அரசியலும் எடுத்துக்கலாம். இப்போ அரசியலெல்லாம் நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் வந்து அமைச்சர், அவருடைய பையன் வந்துட்டு சும்மா நார்மலாக அது நிறைய பேர் நியூஸாக வந்துச்சு தெரியும்,
விபத்தில் வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேகமாக போய் விழுந்து இறந்து போயிடுறாரு பையன். அரசியல் புத்திரதோஷத்தை கொடுத்துருச்சு. இன்னொருத்தர் தெரியும், அவரும் அமைச்சர், அவருடைய பையன் வந்து எங்கேயோ ஒரு டூர் போன இடத்துல வந்துட்டு 8 நாள் கழிச்சு தான் அவருடைய பாடி கிடைக்குது. வாழ வேண்டிய பையன் இல்லையா? ஸோ 40 வயசுன்றதெல்லாம் வந்து இறந்து போகிற வயசு இல்லையே. அப்போ அரசியல் மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது அரசு வேலையாகட்டும், டீச்சர் பணியாகட்டும், பேங்க் ஆகட்டும், இதெல்லாமே வந்து கர்மாவான தொழில். அப்போ எதுதான் கர்மா இல்லாத தொழில் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணோம். ஸோ அரசு வேலைன்னு எல்லாருமே அது பின்னால் போக வேண்டாம். அரசு வேலையில் உள்ளவங்களுக்கு தான் நான் பொண்ணு கொடுக்குறேன்றதெல்லாம் தவிருங்க. அதே போல் ஆசிரியர்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன், அரசு வேலைக்கு பொண்ணு கொடுப்பேன், இதெல்லாமே வேண்டாம். ஜாதகம் வந்துட்டு நல்ல அமைப்பு. அவன் விவசாயம் செஞ்சாலும் நம்ம பொண்ணு வந்து நல்லா வச்சு பார்த்துக்குவாங்களா, நாளைக்கு அவங்களுக்கு ஆண் குழந்தை, நாளைக்கு குழந்தைங்களை நினச்சி அவங்க வருத்தப்படாத ஒரு சூழல் இருக்கா, எல்லாம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து இணைக்கிறது நல்லது. என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய நம்பர் வந்துங்க கீழே டிஸ்பிளேயில் இருக்கும். என்கிட்ட வந்து யாராவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஒரு வண்டி எடுக்கிறீங்க, அந்த வண்டிக்கு வந்து நல்ல ஒரு வாகன எண் வந்து தேர்ந்தெடுக்கும்போது நல்ல எண்ணெய் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது இந்த நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்கள். எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். நன்றி. வாழ்க வளமுடன்.